தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ். இந்த ஆர்த்ரிட்டிஸ் தான் வந்து காமன் ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஏற்படுறதுக்கான காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்டுங்கிறது என்னது, போனு இணைய இடம் தான் ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்டிலேஜ்னு சொல்லி ஒரு திரவ பொருள் வந்து நம்ம பாடியில் நேச்சுரலாகவே இருக்கும். இது இருக்கிறதுனால தான் போனும் இந்த உரசும் போது எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாமல் ப்ராப்பராக வந்து நம்மளால் மூவ்மெண்ட் பண்ண முடியுது, பெயின் ஃபீல் பண்ண முடியாமல் இருக்குது. பட் இந்த ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த கார்டிலேஜோட லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அதாவது கார்டிலேஜ் வந்து பிரேக் டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் அந்த போன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். அதாவது இப்போ இங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு போன் இருக்குது. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த கார்டிலேஜ் இல்லை அப்படின்னா உராய்வு ஏற்படும் போதெல்லாம் பெயின், ஸ்டிஃப்னஸ்ஸு, ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அண்ட் இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபெக்டான ஜாயிண்ட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும். இதை தவிர வந்து அந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ லேக் ஆஃப் மூவ்மெண்ட் இல்லை லாஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங், வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனான சிம்டம்ஸ். அண்ட் காசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒபிசிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது ஓவர் வெயிட் பர்சன்ஸில் வந்து இது காமனாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர உங்களுக்கு ஜாயிண்ட் இன்ஜுரி, மேபி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லையோ ஏதோ ஒரு வகையில் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் இன்ஜுரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரொம்ப ஏஜான பீப்புளையும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா இந்த டிசீஸ் வராமல் ஈஸியாக வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.